சருமத்தில் வரக்கூடிய இந்த படர் தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பெரும்பாலும் இந்த நிறைய பேருக்கு இருக்குதானே. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இதுக்காக எடுத்துகிட்டு இருக்கீங்க. எங்கேயோ போய் என்னென்னவோ சிகிச்சைகள் நான் எடுத்துட்டேங்க, எனக்கு சரியாகலை. எந்த இடத்துலங்க ஏற்படும்? நம்மளுடைய ஸ்கின் ஃபோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஸ்கின் எங்கெல்லாம் மடிப்பு இருக்கோ, ஸோ அண்டர் ஆர்ம்ஸில் தூக்கத்துலேயும் எனக்கு சரியாக குணமாகாமல் அரிப்பு இருந்துக்கிட்டே இருந்து. அப்போது இதனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆகுதுங்க. இந்த அரிப்புனால என்னால் எதுலையுமே தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, இதுக்கு அடுத்தது வேறு என்னங்க நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப உப்பு சேர்த்து சாப்பிடுவீங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான்வெஜ் நம்ம டோட்டலாக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உப்பு சேர்த்து பாதி உப்பாக குறைச்சிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சருமத்தில் வரக்கூடிய இந்த படர் தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பெரும்பாலும் இந்த நிறைய பேருக்கு இருக்குதானே. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இதுக்காக எடுத்துகிட்டு இருக்கீங்க. எங்கேயோ போய் என்னென்னவோ சிகிச்சைகள் நான் எடுத்துட்டேங்க, எனக்கு சரியாகலை அப்படின்னு. யாருக்கெல்லாம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படர் தாமரை, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அரிப்பு, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எக்ஸஸ் ஸ்வெட்டிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதிகமான தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, வியர்வை, இது ரெண்டுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த பூஞ்சை தொற்று பெரும்பாலும் எங்கே இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஈரப்பதமான இடத்துல, ஹைஜீன் இல்லாத இடத்துல தான் வளர ஆரம்பிக்கும் பொதுவாகவே. அப்போது நம்ம உடலில் அதிகமான ஸ்வெட் இருக்கும்போதோ, ஈரத்தன்மை இருக்கும்போதோ, சொல்லப்போனால் ஒரு சிலர் சரியாக நம்ம பாடி வாஷ் பண்ணுறதே கிடையாது, குளிக்கிறதே கிடையாது. ஸோ ஹைஜீனிக், பர்சனல் ஹைஜீன் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வருதுங்க. இதில் பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு கிடுன்னு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை நீங்கள் மாற்றி போடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் இருக்கவங்க, ஸோ ட்ரெஸ் நம்ம மாற்றி போட்டாலும் கண்டிப்பாக வந்துடும். அதனால் உஷாராக இருந்துக்கோங்க. வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்களுக்குன்னே தனியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, டவல்ஸ் தனியாக யூஸ் பண்ணிக்கணும். அவங்க ட்ரெஸ்ஸஸ் தனியாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சன்லைட்டில் அதை உலர்த்தணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எப்போ பாரு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ வெளியில் இருக்கோமா இச்சிங் இருக்கும், மீட்டிங்கில் இருக்கோமா, ஆஃபீஸில் இருக்கோமா இச்சிங் ஏற்படும். அதுவும் எந்த இடத்துலங்க ஏற்படும், நம்மளுடைய ஸ்கின் ஃபோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஸ்கின் எங்கெல்லாம் மடிப்பு இருக்கோ, ஸோ அண்டர் ஆர்ம்ஸில், அக்கல் பகுதியில், தொடையிடுக்கு பகுதியில், இடுப்பு பகுதியில், அதுவும் ஒபீஸாக இருந்தீங்க, கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஸோ முதுகு பகுதியிலையோ, வயிறு பகுதியிலையோ, அதிகமாக அண்டர் பிரெஸ்ட்டில், ஸோ மார்பகங்கள் கீழே உட்காரக்கூடிய குளூட்டியல் ரீஜன், பிட்டப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எல்லாம் அதிகமாக அரிப்பு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு யூரின் பாஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் சிறுநீர் பாதைகளையும் இந்த தொற்று ஏற்படலாம். அதிகமான அரிப்பு வரும். கொஞ்சம் வியர்வை வந்துடுச்சுன்னா முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சது, கையை வச்சுட்டேன்னா சொரிஞ்சு லைட்டாக அதில் ப்ளீடிங்கே வந்துடும். அந்த அளவுக்கு எனக்கு அரிப்பு இருக்கும். தூக்கத்துலேயும் எனக்கு சரியாக குணமாகாமல் அரிப்பு இருந்துக்கிட்டே இருந்து. அப்போது இதனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆகுதுங்க. இந்த அரிப்புனால என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. யாராவது பார்த்து என்னன்னு கேட்டுருவாங்களோன்னு இருக்குது. ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியல, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு ஒரு அழுகை வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் சிகிச்சை எடுக்கும்பொழுது இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். என்னங்க சிகிச்சை அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. உணவில் கம்ப்ளீட்டாக நான்வெஜ் ஒரு 60 நாளுக்கு நீங்கள் நான்வெஜ்ஜை நிப்பாட்டிடுங்க. ஸோ நான்வெஜ் நம்ம எடுக்கும்போது அரிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன உணவுகள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எலுமிச்சையோ, ஆரஞ்சோ, இந்த மாதிரி விஷயங்களை புளி சேர்க்காமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ நான்வெஜ் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக அருகம்புல் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அருகம்புல் ஜூஸ் குடித்தாலும் ஓகே, இல்லைன்னா அருகன் கிழங்கு குடிநீர்,
இந்த மெடிசன் சித்தால நமக்கு கிடைக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய இது அருகன்கிழங்கு குடிநீரை வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த அருகன்கிழங்கு குடிநீரை என்ன பண்ணலான்னா, 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக 60 நாள் குடிச்சிட்டு வரணும். இல்லைன்னா 30 நாட்களாவது தொடர்ந்து குடிக்கும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகள் வெளியேற நமக்கு இந்த அரிப்பு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது, அர்டிகேரியா வருது, இந்த மாதிரி சரும பிரச்சனைகள். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலான்னா, அருகம்புல் கஷாயம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, இதுக்கு அடுத்தது வேறு என்னங்க நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப உப்பு சேர்த்து சாப்பிடுவீங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான்வெஜ் நம்ம டோட்டலாக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உப்பு சேர்த்து பாதி உப்பாக குறைச்சிக்கோங்க. ஆயிலி டயட், ஸோ எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவுகள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் நம்ம நிறைய சாப்பிடும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். புங்க மரம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கிராமப்புறங்களில் சாலையோரங்களில் நிழல் தர்றதுக்காக இந்த புங்க மரம் இருக்கும். சரும நோய்க்கு அவ்வளவு சிறந்ததுங்க இந்த புங்கன் மரம். புங்கன் தைலம், ஸோ கடையில் போய்ட்டு நீங்கள் சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கோங்க. புங்கன் தைலம் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. எங்கெல்லாம் நமக்கு வந்து இச்சிங் இருக்கோ, ரவுண்டாக பேச்சஸ் மாதிரி ரிங்வாம் இருக்கோ, எரிச்சல் இருக்கோ, அந்த இடத்துல இந்த புங்கன் தைலம் ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அதற்கு அடுத்தது இன்னும் முக்கியமான ஒரு மூலிகை, இது நீங்கள் ரோட் சைட்லேயே பார்த்துருப்பீங்க. நல்லா இலைகள் பெருசாக க்ரீன் கலரில் திக்காக இருக்கும். மலர்கள் வந்து பார்த்தோன்னா மஞ்சள் நிறத்தில் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சீமையகத்தி அப்படின்னு சொல்லும். ஸோ சீமையகத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தும்போது 2-3 நாள்லேயே ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். அப்பா இதை எப்படிங்க பயன்படுத்துறது? சீமையகத்தி இலைகளை கொண்டு வந்து சாறு எடுத்து அந்த சாரை டெய்லி நம்ம அப்ளை பண்ணலாம். டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பித்து இச்சிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். டெய்லி சாறு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் தைலமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படின்றதும் நான் சொல்கிறேன். சீமையகத்தி இலைகள்லாம் எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட உங்களுக்கு அருகம்புல் கிடைச்சதுன்னா அருகம்புல் சாறும் எடுத்துக்கலாம். அருகம்புல் கிடைக்கலன்னா இந்த சீமையகத்தி சாறு மட்டுமே போதும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த தைலத்தை அரிப்பு இருக்கக்கூடிய இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த படர்தாமரை, ரிங் வார்ம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்ல இருக்கக்கூடிய அர்டிகேரியா, ரேஷஸ், இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உணவு முறையும் மருந்து முறையும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். சருமத்தில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனை நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.